இந்த வீடியோ தான் இன்ஃப்ளூயன்சர் அமுல்யா ரத்தனை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்ய காரணம். பொது இடத்தில் அமுல்யா வீடியோ எடுப்பதை கவனிக்காமல் பின்னால் ஒருவர் நடந்து செல்கிறார். அவரால் தனது வீடியோ கெட்டுவிட்டதாக அலுத்துக் கொண்ட அமுல்யா பொது இடங்களில் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கூறி வீடியோ வெளியிட்டதால் சிக்கலில் மாட்டி மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு சென்றுள்ளார். சண்டிகரைச் சேர்ந்தவர் பிரபல மாடல் இன்ஃப்ளூயன்சர் அமுல்யா ரத்தன். இவரை இன்ஸ்டாவில் 4.6 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர். மாடலான அமுல்யா பல்வேறு விளம்பர படங்களில் நடித்து வருகிறார். மேலும் ஒரு சில படங்களிலும் தலை காட்டியுள்ளார். இவர் சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு செய்யும் போது அதை கவனிக்காமல் பின்னால் ஒரு நபர் நடந்து சென்றுள்ளார். இதனால் எரிச்சலடைந்த அமுல்யா மக்கள் யாருக்கும் பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என தெரியவில்லை என்றும் 0% கூட பொறுமை இல்லை என்றும் கூறினார். தனது வீடியோ பதிவிற்கு இடையூறு செய்தவர் ஒரு சாரி கூட கேட்காமல் சென்று விட்டதாக வருத்தமடைந்து வீடியோவை பதிவேற்றியிருந்தார். जीरो सेंस है, जीरो. कोई वीडियो बना रहा होगा बीच में घुस जाओ भाई. कहाँ है सिविक सेंस? और कोई सॉरी गलती से निकल गया जो भी कुछ भी नहीं, बस निकल जाएंगे भाई. मुझे छोटी छोटी चीजें बहुत इरिटेट करती है ऐसी. இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பொது இடம் அனைவருக்கும் பொதுவானதுதான் என்றும் அதில் வீடியோ எடுப்பதற்கு அமுல்யாவிற்கு எப்படி உரிமை உள்ளதோ அதே போல் நடந்து செல்வதற்கும் அந்த மனிதருக்கு உரிமை உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அந்த நபர் அமுல்யா வீடியோ எடுப்பதை கவனித்ததாக கூட தெரியவில்லை என்றும் அப்புறம் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். ஒரு வாரமாக நெட்டிசன்கள் அமுல்யாவை திட்டி தீர்த்த நிலையில் அவர் தனது செயலுக்கு மன்னிப்பு கோரியும் அங்கு என்ன நடந்தது என கூறியும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். So what exactly happened was कि जब मैंने वीडियो रिकॉर्ड करनी स्टार्ट की, एक ग्रुप ऑफ अंकल्स पीछे आकर बातें करना शुरू हो गए थे. They were staring at me. I felt uncomfortable and changed my location again. Then when I started recording, someone passed from in front of me, and then I'm moving on from this, and I hope we all learn to be a little more mindful on both the sides. And I'm really sorry अगर किसी के sentiments hurt हुए हो तो. தனக்கு பின்னர் ஆண்கள் குழு ஒன்று நின்று கொண்டு தான் வீடியோ எடுப்பதை பார்த்து கொண்டிருந்ததாகவும் அது தனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதாகவும் தான் இந்த வீடியோ எடுக்க இதற்கு முன் 4-5 இடங்கள் மாறி கடைசியாக அங்கு வந்ததாகவும் அங்கும் தொந்தரவு இருந்ததால் விரக்தியில் அப்படி பேசிவிட்டதாகவும் கூறியுள்ளார். தனது வார்த்தைகள் காயப்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் இனி இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக கூறியுள்ளார். I'm moving on from this, and I hope we all learn to be a little more mindful on both the sides. And I'm really sorry अगर किसी के sentiments hurt हुए हो तो. இந்த வீடியோவை தொடர்ந்து வருத்தம் தெரிவித்த அமுல்யாவின் செயலை பலர் பாராட்டியுள்ளனர். மேலும் இணையத்தில் வரம்பு மீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் ஒருவர் கிடைத்துவிட்டால் அவரை கடுமையான விமர்சனம் செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களை முடக்கி விடுவதாகவும் இணையவாசிகள் பலர் அமுல்யாவின் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.